ஹலோ வணக்கம். நான் இன்னைக்கு ஒரு சின்ன கதை சொல்ல போகிறேன். இந்த கதை நான் எதுலேயோ படித்தேன், ஆனால் ஆத்தர் யாருன்னு தெரியல. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த கதை. அது பார்த்தீங்கன்னா, ஒரு கடற்கரை ஓரமாக ஒரு பெரிய மரம், அதனுடைய கிளை நல்லா வளர்ந்து போய் கடலை ஒட்டி நீண்டு இருந்துச்சுன்னு வச்சுங்க. அதில் ரெண்டு கடற்குருவி அதில் வசிச்சிட்டு இருந்துச்சு அந்த மரத்தில். அதில் ஒரு ஆண் குருவி பெண் குருவி ரெண்டுமே அதுங்க இருந்துச்சு. அந்த கிளையில கூடு கட்டி அதுங்க முட்டை போட்டு வச்சுட்டு அதை பாதுகாத்துட்டு இருந்துச்சுங்க. ஒரு நாள் திடீர்னு அலை பெருசாக்கி தண்ணீருடைய மேல் மட்டத்து வரைக்கும் தண்ணி அந்த காற்றும் அதிகமாக அடிக்கும் பொழுது இந்த கிளை முறிஞ்சு போய் அந்த கூடோட கீழே விழுந்துடும். அந்த தண்ணியில் விழுந்து தண்ணிக்குள்ளே போயிடும். இந்த குருவிகள் ரெண்டும் பறந்துட்டு ஐயோ தவிச்சு போயிடுங்க. ஐயோ நம்மளுடைய குஞ்சு போயிடுச்சு. நான் பெண் குருவி ரொம்ப தவிச்சுட்டு எனக்கு அந்த முட்டைகள்லாம் வேணும், நான் என்னுடைய குஞ்சை நம்ம இப்போ பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப ஃபீல் பண்ணோம். அதுக்கு அது ஆண்குருவி அதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு, இல்லை நீ கவலைப்படாத, நம்மளுடைய குஞ்சுகளை நம்ம பாதுகாத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையோடு சொல்லும். இது எப்படி முடியும், தண்ணி தான் ஃபுல்லே இருக்குது, அது எங்கே கிடக்குதுங்கிறது தெரியாத அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லும். அப்போ அந்த ஆண்குருவி சொல்லுமா, இல்லை இந்த தண்ணிகளை நம்ம எடுத்து ஊற்றி எங்கேயாவது கொண்டு ஊற்றிட்டோம்னா தண்ணியுடைய மட்டம் குறைஞ்சிடும், நம்மளுடைய குஞ்சு அந்த கூடு மேலே வந்துடும், நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லுவோம். அது கேட்டால் முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் குருவி கேட்கும். சரி, இல்லை நம்ம செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அது தண்ணி கடலுடைய தண்ணியை எடுக்கிறது கஷ்டம்னு கூட தெரியாத அளவுக்கு அவங்க நம்பிக்கையாக அவங்க ரெண்டு பேரும் தண்ணியை எடுத்துகிட்டு போய் கீச்சுன்னு கத்திக்கிட்டே அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக வாயில் நொப்பி கொண்டு இன்னொரு இடத்துல கொண்டு ஊட்டிட்டு வருவாங்களாம். அப்போ அந்த சைடாக ஒரு முனிவர் போயிருக்கிறாரு. அந்த முனிவர் பார்த்துட்டு இந்த குருவி யாருமே இல்லாத இடத்துல ரெண்டும் கீச்சுன்னு கத்திட்டு கடலை நோக்கி போகுது, அப்புறம் திரும்பி வருது. கடலுக்கு என்ன உணவு அதுங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதை வேடிக்கையே பார்ப்பான்னு. அவர் ஒரு தவப்பு முனிவர். அவர் பவரானவர் இருந்துச்சுங்கண்ணே. அவர் அதை பார்க்கும்பொழுது அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இங்கே ஃபுட்டு எடுக்குதுங்களா எங்கே அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய தவ பலனை பயன்படுத்தி அவர் என்ன பண்ணுவார்னா அதை பார்ப்பார். அவருடைய சக்தியால் பார்த்துட்டு, ஐயோ இவ்வளோ ஒரு இதாக செய்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சக்தியை பயன்படுத்தி கையை அசைச்சு அந்த தண்ணியை மட்டத்தை குறைச்சிடுவார். அப்போ அந்த கடலுடைய தண்ணியுடைய மட்டம் குறைஞ்சிடும். உடனே அப்போ அந்த கிளை தெரியும், அதுங்களுக்கு அதனுடைய கூடு தெரியும். ரெண்டு குருவியும் சந்தோஷமாக எடுத்துகிட்டு அந்த குருவியில் உள்ள முட்டையெல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு போய் நீங்கள் வேறு இடத்துல கொண்டு வச்சுட்டு வந்துடுங்க சேஃபாக. அப்போ தான் அந்த ஆண் குருவி சொல்லுமா பெண் குருவிட்ட, இது பற்றியா நான் சொன்னேன்னா நம்ம முயற்சி செய்ததுனால நம்மளுடைய தண்ணி மட்டமே எப்படி குறைஞ்சி போயிட்டு அப்படின்னு சொல்லுமா. அப்போ தான் அந்த முனிவர் பார்த்துட்டு சிரிச்சுட்டே அதுங்க அதை வேடிக்கை பார்த்துட்டு சிரிச்சுட்டே இருப்பாராம். அப்போ இந்த குருவிகள் தன்னுடைய அழகால அந்த தண்ணியை நம்ம எடுத்துகிட்டு போய் கொட்டினதுனால தான் தண்ணி குறைஞ்சிச்சு அப்படின்னு அதில் நினச்சிட்டு இருக்குதுங்க. இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு கேட்டோம்னா, நாம் ஒரு முயற்சி நாம் எடுத்தோம்னா அது நடக்குதோ நடக்கலையோ எந்த ஒரு விஷயத்துக்கும் தன்னம்பிக்கையோடு நம்ம ஒரு முயற்சி எடுக்கும் பொழுது அதை இது தான் ஒரு கடவுள் சக்தி அப்படிங்கிறது. ஏதோ அந்த முனிவரால் நடந்துச்சா இல்லை அந்த குருவியால் நடந்துச்சா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரெண்டு பேராலுமே தான் நடந்திருக்கு. ஏன்னா அந்த குருவியினுடைய தன்னம்பிக்கை, அதுங்களுடைய செயல் தான் அந்த முனிவரை அந்த விஷயத்தை பார்க்க வச்சது இல்லைங்களா. அவர் ஆச்சரியப்பட்டு இதுங்க இவ்வளோ முயற்சி செய்யும் பொழுது அதுங்களுக்கு நம்ம உதவி செய்யுமேன்னு ஹெல்ப் பண்ணி இது செஞ்சுருக்கிறாரு. அப்போ முனிவர் உதவி செஞ்சிருக்கிறாரு, இந்த குருவியும் அதற்கு காரணமாக இருந்திருக்கு. என்னன்னா இவங்க ரெண்டு பேரும் தன்னம்பிக்கையோடு இருந்திருக்கிறாங்க. அப்போ நம்ம இதுலேருந்து என்ன தெரிஞ்சதுன்னா, நாம் எந்த ஒரு விஷயங்களுமே தன்னம்பிக்கையோடு செஞ்சிட்டோம்னா கடவுள் நம்மளுடைய முயற்சியை ஏதோ ஒரு விதத்தில் நம்மளுக்கு அதை 100 மடங்காக நம்மளுக்கு திருப்பி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு இது உதாரணமாக இருக்குது இல்லை அந்த கதை. இந்த கதை ரொம்ப இந்த டச்சிங்காக இருந்துச்சு. ஆக நாம் எந்த ஒரு செயலாக இருக்கட்டுமே அதை நம்ம விடாமுயற்சியோடையும் தன்னம்பிக்கையோடு செஞ்சோம்னா அது எந்த விதத்துலையாவது நம்மளுக்கு அது ரிஃப்ளெக்ஷனில் நம்மளுக்கு அந்த பலன் கிடைத்தே தீரும் அப்படிங்கிறதுக்கு இந்த உதாரணம் தான் இந்த கதை. ஓகேங்களா, இந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.